நீங்க ஒரு மேய்ச்சல் முறையில நீங்க பண்றீங்கன்னா நாட்டாடே போதும். ஓகே ஓகே. காரணமா அதுவே போதும். அது நீங்க என்ன ஒன்றும் செலவு பண்ண போறதுல வர வரைக்கும் ப்ராஃபிட் போயிடும். கண்டிப்பா. குட்டியல் முறையில தொழில் ரீதியாக ஆட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய செலவு பண்றோம். முதல்ல ஷெட் போடுறோம், ஆடு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஓகே ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி நீங்க ப்ராஃபிட் எடுக்கணும், அந்த வேணும் அப்படின்னா ஃபீசிபிலிட்டி வேணும்னா ஓகே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ஜெனடிக்ஸ் பிரீட் வேணும். கண்டிப்பா. ஒரு ஜஸ்ட் ஒரு மேல மட்டும் நீங்க மாத்தும் போது ஒரு 30,000-40,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி மாத்தும் போது ஓகே ஒரு பேட்ச் உடைய 40 குட்டியில 20 கிலோ எக்ஸ்ட்ரானா 800 கிலோ டிஃபரன்ஸ். ஒரு கறிக்கு 450 ரூபா லைவ் வெயிட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 3.5 லட்சம் ரூபா ரெவன்யூ டிஃபரன்ஸ் வரும். ரெவன்யூ டிஃபரன்ஸ் ஒரு சைக்கிள்ல 8 மாசம் சைக்கிள். புரியுது. நீங்க வந்து நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு 25 ஃபீமேல் ஓகே தலைச்சேரியிலயோ ஷிரோஹிலயோ கொடுத்துட்டு ஓகே வாங்கி கொடுக்குறோம். அதை அரேஞ்ச் பண்ணி தான் கொடுக்குறோம் ஆர்டர் பேசிஸ்ல. ஓகே. போயர் மேல கூட வச்சு உங்களுக்கு A to Z ஒரு தீவனப்பயிர் விதையில இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கு கொடுக்கறதுல இருந்து சேல் பண்றதுல இருந்து ஷெட் போட்டு கொடுக்கறதுல இருந்து ஆடு கொடுக்கறதுல இருந்து ட்ரைனிங் கொடுக்கறது, கன்சல்டன்சி கொடுக்கறது, அதுக்கு உண்டான பைபேக் நீங்க உங்களுக்கு உங்களோட மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லாமே பண்றோங்க. தலைச்சேரி ஷிரோஹி வந்து நாங்க வெளியில இருந்து அவுட் சோர்ஸ் பண்றதுனால அது குவாரண்டைன் பண்ணி வேக்சின் பண்ணி குவாரண்டைன் பண்ணி வெயிட் பண்ணி தான் கலெக்ஷன் போகும்போது மினிமம் 45 டேஸ்க்கு முன்னால கிடைக்கணும். நீங்க புக் பண்ண வேண்டியதா இருக்கும். கம்மியான குவான்டிட்டி கேக்கிட்டு எங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருந்தா உடனே கொடுப்போம். ஏன்னா மோஸ்ட்லி நாங்க புக் பண்றது 45 டேஸ் டைம் வேணுங்க. டைம் வேணும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்ங்க. ஓகேங்க. கம்ப்ளீட் ரஸ்ட் ப்ரூஃப் சொல்யூஷன் பண்றது இந்தியாவுல ஃப்ளோரிங்க்கு நம்ம மட்டும் தாங்க. நம்ம மட்டும் தான் பண்ணிட்டு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபர்கெட் மாடல்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. இதுல மெயின் டிஃபிகல்ட்டியே என்ன ப்ராப்ளம்னா ஆடு நோடிய யூரின் வந்து புழுக்க அந்த யூரின் படும்போது இரும்பு படும்போது ரஸ்டிங் சீக்கிரமா ஆயிடும். ரஸ்டர். எங்களோட 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், ஃபோட்டோஸ், வீடியோஸ் மூலமா ஒரு ட்ரைனிங் ஹாலில் கொடுக்கறது, ப்ளஸ் ஃபார்மில் கூட்டு போயிட்டு டூர் பண்ணுறது, அதனோட டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது, தீவனப்பயிர் ஃபீல்டு கூட்டிகிட்டு போயிட்டு அது எப்படி தீவனப்பயிர் சாகுபடி பண்ணுறது எல்லாமே அந்த ட்ரைனிங் செஷனில் ஒரு பிரிண்டட் புக்கு, மெட்டீரியல், லஞ்ச், டீ, ஸ்நாக்ஸோட எல்லாமே சேர்த்து பண்ணிடுறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும் சார். உங்களோட பெயர், நம்மளோட பண்ணையானது எங்க அமைஞ்சிருக்கு, நம்ம இந்த ஆட்டு பண்ணையில வந்து எத்தனை வருட காலமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பேர் வெங்கடேஷ் சார். ஃபார்ம் பேர் விஜய் ஃபார்ம்ஸ். விஜய் ஃபார்ம்ஸ். 17 வருஷமா இந்த ஆட்டு பண்ணை நடத்திட்டு இருக்கிறோம். ஓகே. விழுப்புரம் செஞ்சிக்கு நடுவுல திருநந்திபுரம் அப்படின்ற வில்லேஜ்ல எங்க ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க. ஓகே. விழுப்புரத்துல இருந்து 25 கிலோமீட்டர். ஓகே. கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் விஜய் ஃபார்ம்ஸ் விழுப்புரம்னு போட்டாலே எங்க லொகேஷன் காமிச்சிரும். நல்லா இருக்கும். போன வருஷம் எக்ஸ்போல மீட் பண்ணோம், இந்த வருஷம் மீட் பண்ணிருக்கோம். ஆமா சார். ஆமா சார். நிறையவே ஒரு புதுசா அப்டேட்ஸோட மீட் பண்றோம். சொல்லுங்க சார், என்னென்ன அப்டேட்ஸ் இந்த வருஷம்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரியலா ஒரு ஷெட்டே நம்ம போட்டோம். முதல்ல வந்து சும்மா ஒரு மாடல் ஷெட் மாதிரி போட்டிருந்தோம். ஓகே. இப்போ இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ரியலா வந்து ஒரு ஃப்ளோரிங் எல்லாம் எப்படி எக்ஸாக்ட்டா ஃபீல்ட்ல நம்ம மவுண்ட் பண்ணுவோமோ ஓகேங்க அதே ஸ்ட்ரக்சர்ல மவுண்ட் பண்ணிருக்கோம். ஒரு சாம்பிள் ஷெட் மாதிரி பண்ணிருக்கோம். ஓகே சார். யாரும் உள்ள வராத பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோட் மேன்யூர் வந்து ஹோம் கார்டன்ஸ்க்கு நம்ம புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம். பேக் பண்ணி அதுவும் கொடுத்துருக்கோம். ஓகேங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய உங்களுக்கு தெரியும் அந்த லேட்டஸ்ட் உங்களுக்கு ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய அப்டேட்ஸ் பேசலாம். ஓகே சார். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரீட்ஸ் பத்தி நம்ம முதல்ல பேசலாம். பாத்துறலாங்க. இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம போயர் பிரீட், நம்ம பின்னாடி இருக்கிறவர் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் போயர். ஓகே. நம்ம நாட்டு ஆடு தெரியும் நமக்கு வந்து நம்ம லோக்கல் பிரீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10-12 கிலோ ஒரு 1 இயர்ல. கண்டிப்பா. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 kg 1 இயர்ல வரக்கூடிய பிரீட். 1 இயர்ல 70 kg ரீச் பண்ணிடுறாங்க. ஓகே. நீங்க ஒரு மேய்ச்சல் முறையில நீங்க பண்றீங்கன்னா நாட்டாடே போதும். ஓகே ஓகே. காரணமா அதுவே போதும். அது நீங்க என்ன ஒன்றும் செலவு பண்ண போறதுல வர வரைக்கும் ப்ராஃபிட் போயிடும். கண்டிப்பா. குட்டியல் முறையில தொழில் ரீதியாக ஆட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய செலவு பண்றோம். முதல்ல ஷெட் போடுறோம், ஆடு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஓகே ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி நீங்க ப்ராஃபிட் எடுக்கணும், அந்த வேணும் அப்படின்னா ஃபீசிபிலிட்டி வேணும்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ஜெனடிக்ஸ் பிரீட் வேணும். கண்டிப்பா. அதுக்கு தான் நம்ம போயர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். சவுத் ஆப்பிரிக்கன் பிரீட் இது. ஓகே. நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் போயர் பிரீடர் இந்தியாவில் நம்ம தான். நம்மகிட்ட 800 போயருக்கு மேல இருக்கு. ஓகேங்க. இந்த பிரீடை வந்து நம்ம என்னன்னா ஒரு கறிக்காக டைரக்டா யூஸ் பண்ற கான்செப்ட் கிடையாது. இதனோட ரேட்டும் ஜாஸ்தி. ஓகே. இப்போ நீங்க ஒரு நார்மல் ஒரு ஆடு 8,000-10,000 வாங்கிடலாம். வேற இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கே 30,000 இருந்து தான் குட்டி ஆரம்பிக்கும். 1 lakh வரைக்கும் போகும். ஓகேங்க. இந்த பிரீடை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு விதையா தான் யூஸ் பண்றோம். ஒரு 25 பெட்டைக்கு ஒரு கெடா இருந்தா போதுமானது குட்டியல் முறையில வளர்க்கும் போது. ஓகேங்க. அந்த 25 பெட்டை இந்தியன் பிரீட்ல ஏதாவது ஒரு பிரீடை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அது நாங்க ஒரு 13 பிரீடு ட்ரையல் பண்ணதுல 2 பிரீடு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகே. என்னென்ன பிரீட் சார் இது? அதான் நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். ஓகே. இவங்க பாத்தீங்கன்னா இதுதான் அந்த 2 பிரீடு. ஓகே. இது ஒண்ணு இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது தலைச்சேரி.
தலச்சேரி. நம்ம பிரவுன் கலர்ல ஃபுல் பிரவுன் இருக்கு இல்லையா, அது சிரோகி இல்லைங்களா? சிரோகி அஜ்மீரி. சிரோகில நிறைய டைப் இருக்கு, அதுல அஜ்மீரி. ஓகே ஓகே. இந்த ரெண்டு பிரீட வந்து நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம். சரிங்க. என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்டர் வெயிட் கெயின் வேணும். ஓகே. பிளஸ் 2 குட்டி 3 குட்டி போடணும். டெம்பரேச்சர் டாலரன்ஸ், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். பிளஸ் அது இல்லாம ஓகே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த அடாப்டபிலிட்டி, அந்த மதரிங் எபிலிட்டியும் பெட்டரா இருக்கணும். பால் கொடுக்குற குட்டிங்களுக்கு பால் கொடுக்குற திறனும் இருக்கணும். ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரெண்டு பிரீடை சூஸ் பண்றோம். இது வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாயில இருந்தே ஒரு குட்டி நீங்க பேரண்ட் ஸ்டாக் வாங்கிடலாம். இது 25 குட்டி வாங்குறீங்கன்னா ஒரே ஒரு கடா மட்டும் போயர்ல வாங்கிட்டு கிராஸ் பிரீட் பண்றீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 20-25 பெட்டைக்கு ஒரு கெடாங்கிற காம்பினேஷன்ல பண்ணும்போது ஒரு குட்டி ஒரு 8 மாசம் சைக்கிள்ல இந்த 25 ஆட்ல இருந்து 40 குட்டி கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு குட்டிக்கு குறைஞ்சது இந்த போயர் மேல் கிராஸ் பண்றதுனால 20 கிலோ எக்ஸ்ட்ரா வரும் மினிமம். உதாரணத்துக்கு தலச்சேரி 30 கிலோ வருதுன்னா அது 50 கிலோ வரும். அந்த எக்ஸாம்பிள் தான் பக்கெட்ல வச்சிருக்கோம். இப்போ அந்த கலப்பின குட்டி எப்படி இருக்கும்ன்றது அங்க டெமோ அதுவும் வச்சிருக்கோம். அடுத்தது நம்ம பேசலாம். என்ன அட்வான்டேஜ் இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு மேல மட்டும் நீங்க மாத்தும் போது ஒரு 30,000-40,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி மாத்தும் போது ஒரு பேட்சோடைய 40 குட்டியில 20 கிலோ எக்ஸ்ட்ரானா 800 கிலோ டிஃபரன்ஸ். ஒரு கறிக்கு 450 ரூபா லைவ் வெயிட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 3.5 லட்சம் ரூபா ரெவன்யூ டிஃபரன்ஸ் வரும். ஒரு சைக்கிள்ல 8 மாசம் சைக்கிள். ஒரு பண்ண மெத்தட்ல வளர்க்குறவங்களுக்கு இந்த ஜெனெடிக்ஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டு ஆடு கண்டிப்பா பண்ணலாம், மேய்ச்சல் முறைக்கு பெஸ்ட். ஒட்டில் முறையில தொழில் ரீதியா பண்றீங்க அப்படின்னா இது மாதிரி கலப்பின ஆடுகள் தான் பண்ணணும். நாட்டு ஆடுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதுவும் நாட்டாடு தாங்க. என்ன ஒண்ணு, நம்ம ஊர் நாட்டாடு கிடையாது. இது சவுத் ஆப்பிரிக்கா நாட்டாடு, இது வந்து கேரளா ராஜஸ்தான்ல நாட்டாடு. அது நம்ம இதனுடைய கலப்பினம். நம்ம அதனால நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு செயற்கைங்கிற மாதிரி இதை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுவும் ஒரு லோக்கல் பிரீட் தான். ஜெனெடிக்கலி மாடிஃபைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்றேன், அதுதான் கிடையாது. ஜெனெடிக்கலி மாடிஃபைட்லாம் கிடையாது. இது வேற இடத்துல இம்ப்ரூவைஸ்டு பிரீட், அவ்வளவுதான். அத நம்ம நாட்டாடுகளோட நம்ம அந்த ஊர் பிரீட் நம்ம ஊர்ல இப்ப எப்படி நம்ம மாட்டுல இப்ப மாடவை நம்ம காங்க மாடு வச்சு நம்ம பால் உற்பத்தி பண்ணி ஜெயிக்க முடியுமா? அதுக்குன்னு கிர் வைக்கிறோம், ஜெர்சி வைக்கிறோம், சாரி ஜெர்சிங்கிற பாருங்க, தார்பார்க்கர் வைக்கிறோம், அப்புறம் காங்கிரேஜ் வைக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நார்த் இந்தியால இருந்து பெட்டர் பிரீட் வேணும்ன்ற மாதிரி கறிக்கு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி பெட்டர் பிரீட்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகே சார். அப்படியே அந்த குட்டிகளையும் பார்த்தலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இதுல ஒரு 2 குட்டி இருக்கு. ரெண்டுமே வந்து சிரோஹி போயர் கலப்பின குட்டிகள் தான். இப்போ இதை பாத்தீங்கன்னா இங்க இந்த இடம் கொடுத்துருக்கோம் பாருங்க, இந்த ஃபிளெக்ஸ் காமிங்க. ஓகே சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 டேக் நம்பர் கோட் வந்து ஜஸ்ட் 13 மாசம் தான் ஆகுது. அந்த பின்னால இருக்கிற ஆடு 60 கிலோ இருக்கு. 10 மாசம் பால் பல்லுபடாத குட்டி தான் இது. இது 54 கிலோ இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க ஜெனரலா வந்து ஒரு பண்ண வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு ஹை வெயிட் கெயின். கண்டிப்பா இந்த வெயிட் கெயின் இல்லனா உங்களுக்கு கமர்ஷியலி வயபிளா இருக்காதுங்க. வெயிட் கெயின் எடுக்காம நீங்க சும்மா பேப்பர்ல கூட லாபம் பார்க்க முடியாது. கண்டிப்பா அதுக்கு தாங்க இந்த ஜெனெடிக்ஸ். இப்போ எங்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எங்க ஃபார்ம்ல வந்து இந்த போயர் பிரீட முழுசா பண்றோம். 800 ஆடு போயர் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் ஆரம்பத்துல கலப்பினம் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபுல் ஃபிளெஜ்டு போயர் பிரீடர் ஆயிட்டோம். நீங்க நம்ம கிட்ட வரும்போது நீங்க வந்து நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு 25 ஃபீமேல் தலச்சேரியிலயோ ஷிரோஹிலயோ கொடுத்துட்டு வாங்கி கொடுக்குறோம். அதை அரேஞ்ச் பண்ணி தான் கொடுக்குறோம் ஆர்டர் பேசிஸ்ல. போயர் மேல கூட வச்சு உங்களுக்கு A to Z ஒரு தீவனப்பயிர் விதையில இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கு கொடுக்கறதுல இருந்து சேல் பண்றதுல இருந்து ஷெட் போட்டு கொடுக்கறதுல இருந்து ஆடு கொடுக்கறதுல இருந்து ட்ரைனிங் கொடுக்கறது, கன்சல்டன்சி கொடுக்கறது, அதுக்கு உண்டான பைபேக் நீங்க உங்களுக்கு உங்களோட மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லாமே பண்றோங்க. ஓகே. இப்போ இதை பத்தி நம்ம ஷெட்டை பத்தி நம்ம இன்னும் டீடைலா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சார் இப்போ ஒரே ஒரு டவுட் தான். இப்போ வந்து இந்த குட்டிகள் வந்து 3 மாதம் 4 மாதம் வேணா குட்டிகள் கொடுக்குறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. மினிமம் காஸ்ட் எவ்வளவு சொல்லியிருந்தீங்க? அதான் சார், இப்போ தலச்சேரி ஷிரோஹிலாம் ஒரு 10,000 ரூபா ரேஞ்சில் 10-12,000 ஆரம்பிக்கும். அந்த ரேஞ்சில் ஆரம்பிக்கும். ஆமாங்க. அதுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு போயர் மேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35,000 இருந்து 45,000 குள்ள வரும். அது அந்த கெடாயோட ரேட் போயர். அதுல குவாலிட்டி இன்னும் ஹையர் குவாலிட்டி போனீங்கன்னா இன்னும் கூட வருங்க. சுமார் அந்த 3 மாச குட்டி அப்படிங்கிறது என்ன வெயிட் இருக்குன்னு சொல்றீங்க? இப்போ இந்த ஷிரோஹி தலச்சேரிலாம் ஒரு 16 கிலோ 17 கிலோ அந்த ரேஞ்ச். ஓகே. போயர்லாம் ஒரு 25 கிலோ 25 கிலோ வரைக்கும் வரும். 30 கிலோ வந்துருது 3 மாசத்துலயே. ஓகே. ஒரு 15 கிலோ ஒரு 25 கிலோ ஒரு நார்மல் வெயிட் வருங்க. ஓகே சார். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வந்து குட்டிகள் புக் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நாட்கள் எங்களோட வெயிட்டிங் பீரியடா இருக்கும்? அதாவது போயர் பொறுத்த அளவுக்கு எங்க ஃபார்ம்ல இருந்தே நாங்க எடுக்கிறதுனால உடனே நீங்க வந்து அப்படியே கேஷ் அண்ட் கேரி வாங்கிக்கலாங்க. புக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா தலச்சேரி ஷிரோஹி வந்து நாங்க வெளியில இருந்து அவுட் சோர்ஸ் பண்றதுனால அது குவாரண்டைன் பண்ணி வேக்சின் பண்ணி குவாரண்டைன் பண்ணி வெயிட் பண்ணி தான் கலெக்ஷன் போகும்போது மினிமம் 45 டேஸ்க்கு முன்னால கிடைக்கணும். நீங்க
புக் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே. இந்த கம்மியான குவாண்டிட்டி கேக்கிட்டு எங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருந்தா உடனே கொடுப்போம். ஓகே. ஏன்னா மோஸ்ட்லி நாங்க புக் பண்றது 45 டேஸ் டைம் வேணுங்க. டைம் வேணும். ஆமாங்க சார். லாஸ்டா ஒரே ஒரு क्वेश्चन, இந்த குட்டிகளை பத்தி என்னென்ன வேக்சின் எல்லாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்க? அதாவதுங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் போடுறது வந்து பிபிஆர் வேக்சின் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3rd மந்த்ல அவசியம் போடணுங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி போடக்கூடிய ஒரே வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடிடிடி சாரி என்ட்ரோடாக்சிமியா டெட்டனஸ் வேக்சினுங்க. ஓகே. அது மட்டும் தான் நாங்க முதல்ல போட்டு கொடுப்போம். சரி. அதே வந்து நீங்க ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு மேல வாங்குறீங்கன்னா இந்த இடிடிடி வேக்சின் போடுவோம், எஃப்எம்டி வேக்சின் போட்டிருப்போம், பிபிஆர் வேக்சின் எல்லாமே போட்டிருப்போம். நீங்க 3 மாசம் குட்டி வாங்குறீங்க அப்படின்னா இடிடிடி போட்டிருக்கோம், பிபிஆர் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு தான் நீங்க மற்ற வேக்சின் போடுற மாதிரி இருக்கும். ஓகே சார், புரிஞ்சுது. நம்ம அப்படியே ஷெட்டை பத்தி பார்த்துட்டு பேசுவோம். பார்க்கலாங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மெயினாக 3 ப்ராடக்ட் நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம் சார். ஓகே சார். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ப்ராடக்ட் எங்களோட பிளாஸ்டிக் ஃப்ளோரிங். பிளாஸ்டிக் ஃப்ளோரிங். ஆமாம், இந்தியாவில் முதல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணது நம்ம தான் சார். இப்போ இன்னைக்கு 30 பேருக்கு மேலே பண்ணுறாங்க. ஓகே ஓகே. 16 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல இந்தியாவில் இதுக்கு மோல்டு போட்டு மேனுஃபேக்சர் பண்ணது நம்ம தாங்க. நம்ம தான் பண்ணிருக்கோம். இதுதான் எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 2x1ங்க. 2x1 விர்ஜின் மெட்டீரியலுங்க. ஓகே. இந்தியாவில் விர்ஜின் மெட்டீரியலில் பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் பண்ணுறது இப்போதைக்கு நம்ம மட்டும் தான் பண்றாங்க. ஓகே. இதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வளையும் ஆனா உடையாது. இத நான் சம்மட்டி வச்சு அடிச்சீங்கனாலும் நசுங்குமே தவிர இது உடைஞ்சிருச்சுன்ற பிரிட்டில்னஸ் வராதுங்க. ஓகே ஓகே. இது வந்து இப்போ எங்க பண்ணையில ஆல்ரெடி ஒரு 14.5 இயர்ஸ் ஆல்ரெடி எங்க பண்ணையில உழைச்சிருச்சு. இப்போ பார்க்கலாம், நீங்க கஸ்டமர்ஸ் வந்தீங்கன்னா எங்க பண்ணையில நீங்க 14.5 இயர்ஸ் ஓல்டு பார்க்கலாம். ஓகே. இது வரைக்கும் உடையற பிரச்சனை வராதுங்க. ஓகே. தேஞ்சு போய் தான் விழுமே தவிர உடையாது. அதான் அன்பிரேக்கபிள் பிளாஸ்டிக். ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் வந்து நாங்க வந்து 47 mm தான் கொடுத்துருக்கோம். சரிங்க. இப்போ இதனுடைய என்னன்னா ஜென்ரலா ஒரு பீப்புள் வந்து மக்கள் வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா ஓகே மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு அவைலபிளா இருக்கிறது இந்த மாதிரி 70 mm தான் ப்ராடக்ட் இருக்கு. ஓகே. இது எங்களுடைய ப்ராடக்ட் நம்பர் 2. இப்போ இது ஒரு மார்க்கெட் கம்பல்ஷனுக்காக நாங்கள் இதையும் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே. ஜென்ரலாக கேட்கறது என்னன்னா இது திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப ஹெவி அப்படின்னு மைண்ட்ல இருக்கு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஆனால் அந்த குவாலிட்டியை பத்தி யாருக்கும் தெரியறதே கிடையாது. அந்த ரா மெட்டீரியல் பிரைசிங் மட்டும் தான் பார்க்கறாங்க இல்லையா? ஆமா, இந்த குவாலிட்டியை வந்து நீங்க வந்து ஒரு விர்ஜின் மெட்டீரியல்ல பண்ணீங்கன்னா இவ்வளவு திக்னஸ் ரேட் எட்ட முடியாத இடத்துல போயிடும். கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது, இந்தியாவில் யாரும் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. புரியுது. அதனால நம்ம இதை ரீப்ராசஸ்ட் மெட்டீரியல்ல தான் பண்றாங்க, நாங்களும் ரீப்ராசஸ்ட்ல தான் பண்றோம். ஓகே. ஆனால் இதனோட குவாலிட்டி வந்து கம்மி, ஆனால் ஹெவியா இருக்கும். இது வந்து 70 mm திக்னஸ் இருக்கும். ஓகே. அதுவும் அதே ரேட் தான், 130 ரூபாய் தான் ஸ்கொயர் ஃபீட். இது 47 mm தான் இருக்கும், அதுவும் அதே ரேட் தான். ஓகே. ஆனா இது வந்து குவாலிட்டி அதிகம், திக்னஸ் கம்மி. ஓகே. இது திக்னஸ் அதிகம், குவாலிட்டி கம்மி. சரி. ஆனா எங்களோட ரெக்கமெண்டேஷன் இதுதான். சுமாரா பிரைசிங் ரேஞ்ச் எதில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ரெண்டுமே 130 ரூபாய் தான் சார். ஸ்கொயர் ஃபீட் 130 ரூபாய். குவாண்டிட்டி அதிகம் போகும்போது டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ஓகே. இது எங்களோட ஓன் ப்ராடக்ட் நம்பர் 1. ஓகே. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இத ஃபிக்ஸ் பண்றதுக்கு உண்டான சப்போர்ட் நெட்வொர்க், எஃப்ஆர்பி நெட்வொர்க். ஓகே. இப்போ நம்ம அப்படியே அங்க போனோம்னா உங்களுக்கு ஷெட்ல காமிச்சோன்னா உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸுங்க. ஓகேங்க. கம்ப்ளீட் ரஸ்ட் ப்ரூஃப் சொல்யூஷன் பண்ணுறது இந்தியாவில் ஃப்ளோரிங்க்கு நம்ம மட்டும்தாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபர்கெட் மாடல்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. இதில் மெயின் டிஃபிகல்ட்டியே என்ன ப்ராப்ளம்னா ஆடுனுடைய யூரின் வந்து புழுக்க, அந்த யூரின் படும்போது இரும்பு படும்போது ரஸ்டிங் சீக்கிரமா ஆயிடும். ரஸ்டிங் வந்து நேச்சர் அதிகம் யூரினோட எக்ஸ்போஷர்ல. ஓகே. அதை நாங்கள் முதல்ல மரத்தில் பிளாட்ஃபார்ம் அடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அது கொஞ்சம் லைஃப் 5 வருஷம் தான் வருதுன்னு நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் மேனுஃபேக்சர் பண்ணி இரும்புல போட்டோங்க. அது கொஞ்ச நாள் ரஸ்டிங் இஷ்யூஸ் வந்துட்டு நிறைய மெயின்டெனன்ஸ், பெயிண்டிங் இல்ல ரஸ்ட் கிளீனிங் வந்து நிறைய இஷ்யூஸ் வருதுங்கிறதுனால அதுக்கப்புறம் டெவலப் பண்ணது தான் இந்த ப்ராடக்ட்டுங்க. இதுல வந்து எல்லாமே வந்து பிவிசி பைப் உள்ள கான்கிரீட் ஃபில் பண்ணி எஃப்ஆர்பி மெட்டீரியல்ல ரஸ்ட் ப்ரூஃப் மெட்டீரியல்ல ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டு அந்த இன்க்ளைன்ட் அந்த லிங்கிங் பீசஸ்லாம் கூட அலுமினியம் ரிவிட் அடிச்சு இதுக்கு உள்ள கொடுக்குற அந்த ராடு கூட எஃப்ஆர்பி ராடு கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த யூரின் எக்ஸ்போஸ்ட் ஏரியா எல்லாமே துருப்பிடிக்காத வந்து அதாவது இந்த மட்டம் வரைக்கும். அப்ப நம்ம ஃப்ளோரிங் மேட் பார்த்தோம். ஓகே. இந்த மட்டத்துக்கு உங்களுக்கு ஃப்ளோர் மட்டும் இந்த வரைக்கும் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு. ஓகே. நீங்க பிவிசி பைப் மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எங்க ஆளுங்க வந்து இந்த எஃப்ஆர்பி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஃப்ளோரிங் மேட்டை போட்டு இன்க்ளூடிங் மெட்டீரியல் அண்ட் லேபர் சேர்த்து ஒரு 300 ரூபாய் ரேஞ்சில் பண்ணி கொடுக்குறோங்க. ஓகே. இந்த இது வரைக்கும் அப் டு ஃப்ளோரிங் லெவல் மட்டும். ஓகே. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் தான் வந்து டர்ன் கீ ப்ராஜெக்ட்டுங்க. ஓகே. கம்ப்ளீட் ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் A to Z வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூஃபிங்ல இருந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன்ல இருந்து எல்லாத்தையுமே பண்றது. ஓகே. அது வந்து அகைன் 3 விதமா பண்றோம். லோ காஸ்ட் மெத்தட், மீடியம் காஸ்ட் மெத்தட், ஹைடெக் மெத்தட்னு பண்றோம். நீங்க எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அதை பத்தின டீடைல், கம்ப்ளீட் டீடைல் எடுத்துக்கலாம். அது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா டோட்டல் ஷெட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு 450 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எங்க பண்ணைய விசிட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம், இல்ல எங்களை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்க டீடைல்ஸ் அனுப்பிச்சு விடுவோம். ஓரளவுக்கு டீடைல்ஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா சார். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா
ஒரு ஃபார்ம் வைக்கிறீங்க அப்படின்னா A to Z அது ஒரு பேசிக் அந்த தீவனப்பயிர் விதையிலேருந்து எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் த கோட் ஃபார்மிங் நீட்ஸுங்கிற மாதிரி பண்ணுறோம். ஓகே. ஒரு எங்களோட 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. எங்களுக்கு ஒரு வின் சுச்சுவேஷன் தான் நாங்கள் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே. நாங்களும் இதை சமூக சேவையாக பண்ணலை, எங்களுக்கும் பிஸ்னஸ் தான் மோட்டிவ் இருக்குது. புரியுது. நாங்கள் எங்ககிட்ட இருந்து எங்கள் எக்ஸ்பர்டைஸை நீங்கள் எடுத்துக்கலாம், ப்ராடக்ட்ஸ் விற்கும் போது எங்களுக்கு அதில் லாபம் கிடைக்குது. ஓகே. ஒரு வின் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம். ஓகே சார், நம்ம இன்னைக்கு இந்த கொடிஷியா அக்ரி எக்ஸ்போ 2026ல் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக நம்மளோட ஸ்டால் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா வர மக்கள் வந்து ஈஸியாக உங்களை அப்ரோச் பண்ண. ஆமாங்க, எங்களோட ஸ்டால் வந்து அவுட்டோர் ஸ்டாலுங்க. ஓகேங்க. இப்போ நம்ம ஹால் ஜி இருக்கு இல்லைங்களா, ஹால் ஜியோடைய என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிறோங்க. ஓகே சார். நீங்கள் ஹால் ஜிக்கு உள்ள நுழையும் போது எங்கள் ஸ்டாலை மிஸ் பண்ணாமல் போகவே முடியாது. கண்டிப்பாக. ப்ராமினெண்ட்டாக வெளியில் வந்து நம்ம ஒரு ஷெட்டு போட்டு வச்சிருக்கிறோம். நிறைய கூட்டம் நின்றுட்டு இருந்தால் அது எங்கள் ஸ்டால் தான். ஓகே ஓகே ஓகே, புரியுது சார். நம்மளோட ஃபார்ம் எங்கே எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு தடவை சொல்லிடுங்க. அதே மாதிரி புதுசாக ஆடு பண்ணை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை தொடர்பு கொள்ளலாம் இல்லைங்களா? தாராளமாங்க. இப்போ ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல வந்து அடிப்படை ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணுங்க. ஓகே. தீவன பயிர் சாகுபடி, விவசாய நிலம், அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்து எங்கள் பண்ணையில் விசிட் பண்ணலாங்க. ஃபார்ம் விசிட்னு சொல்லிட்டு புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 10:30 மணிக்கு எல்லா நாள்லையுமே புதன் ஞாயிறு காலையில் 10:30 மணிக்கு 2 days ஃபார்ம் விசிட், ஃப்ரீ ஃபார்ம் விசிட் அலோவ் பண்ணுறோம். ஒரு 2 hours ஒரு ஃபார்மை சுற்றி காமிச்சு ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கிறோம். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணுறோம். இது எல்லாமே உங்களுக்கு அடிப்படை தகவல் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த தகவல் பத்தலைனாலும் நாங்க ட்ரைனிங் செஷன் எடுக்கிறோம். ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ட்ரைனிங் செஷன் எங்க ஃபார்ம் வெப்சைட் vijayfarms.com வெப்சைட்ல போனீங்கன்னா அப்கமிங் டேட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அது எல்லாமே பண்றோம். இப்போ நம்ம ஸ்லாட் எல்லாம் இருக்கு, இங்கேயும் நாங்க டிஸ்ப்ளே வச்சிருக்கிறோம். பிளஸ் இங்க நம்ம கொடிசியால புக் பண்றவங்களுக்கு அதுல டிஸ்கவுண்ட் 25% டிஸ்கவுண்ட்ல ட்ரைனிங் ஆஃபர் பண்றோம். நார்மலா 2000 பே பண்ணணும், இங்க புக் பண்ணாக்கா 1500க்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ இந்த செஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு பிக் பிக்சர். எங்களோட 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், ஃபோட்டோஸ், வீடியோஸ் மூலயமா ஒரு ட்ரைனிங் ஹாலில் கொடுக்கறது, ப்ளஸ் ஃபார்மில் கூட்டு போயிட்டு டூர் பண்ணுறது, அதனோட டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது, தீவனப்பயிர் ஃபீல்டு கூட்டிகிட்டு போயிட்டு அது எப்படி தீவனப்பயிர் சாகுபடி பண்ணுறது எல்லாமே அந்த ட்ரைனிங் செஷனில் ஒரு பிரிண்டட் புக்கு, மெட்டீரியல், லஞ்ச், டீ, ஸ்நாக்ஸோட எல்லாமே சேர்த்து பண்ணிடுறோம். A to Z வந்துருது இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க, எல்லா டவுட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிடுறீங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ட்ரையல் அண்ட் எரரில் லேர்ன் பண்ணியிருக்கோங்க. ஒரு புதுசாக இந்த தொழிலுக்கு வரும்போது அவங்களும் ட்ரையல் அண்ட் எரரில் எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணணுங்கிறது சிரமமான விஷயம். இப்போ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஷார்ட்கட்டில் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டு பண்ணையை எப்படி லாபகரமாக நடத்தலாம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடுகளை வந்து கலப்பினம் பண்ணி அதை வந்து ஹெவி வெயிட்டில் வந்து கொண்டு வரலாம், அதை பொருளாதார ரீதியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எங்கள் பண்ணைக்கு வந்து நீங்கள் எப்படி வரணும்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம் சார். எங்கள் பண்ணையோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் செஞ்சிக்கு நடுவில் இருக்குங்க. விழுப்புரத்துலேருந்து 25 கிலோமீட்டரில் இருக்கிறோம் நாங்கள். ஓகே. நீங்கள் வந்து எங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா லொக்கேஷன் பார்த்து வந்துடலாம். ஓகே சார், நன்றி. நன்றி சார்.